ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 4 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். மேக்ஸ் மேலா ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல் எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 4 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணலாம், ஹைட் அண்ட் சீக். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம், கேட் ஃபைன்ஸ் ஜெகத். ஓகேவா, ஒரு ஸ்மால் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். த நெக்ஸ்ட் டே த ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அவங்க நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. கோ டு ஸ்கூல் ஃபீலிங் எக்ஸைட்டட் as it is an activity day. ஏன் அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஏன்னா அந்த டே வந்து அவங்களுக்கு ஆக்டிவிட்டி டேயாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஜெகத்ஸ் பெட் கேட் ஃபாலோஸ் ஹிம் டு ஸ்கூல். ஜெகத்தோட பெட் கேட்டை என்ன பண்ணிடுச்சு, அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே ஸ்கூலுக்கு போயிடுச்சு. த கேட் சிட்ஸ் ஆன் த விண்டோ அண்ட் ட்ரைஸ் டு ஃபைண்ட் ஜெகத். ஸோ உங்களுக்கு இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, விண்டோ பிக்சர். அங்கே வந்து கேட் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, உட்காந்துட்டு என்ன பண்ணுது, ஜெகத் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணுது, கண்டுபிடிச்சிட்ருக்கு. லெட்டஸ் டூ பார்க்கலாம். அதில் பாருங்கள், ஜெகத்ஸ் கேட் சீஸ் ஹிம் சிட்டிங் ஆன் த தேர்ட் டெஸ்க் இன் த ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ அந்த இடத்துல ரோனா என்ன, காலம்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹரிசான்டலாக இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது வந்து செகண்ட் ரோ, இது வந்து தேர்ட் ரோ. காலம் வந்து வேர்ட்டிக்கலாக இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், அண்ட் இது வந்து தேர்ட் காலம். ஸோ ஜெகத் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஜெகத் எங்கே இருக்கான்னு சொல்கிறாங்க, தேர்ட் டெஸ்க் ஃபஸ்ட் ரோ. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. கரெக்டாக, ஃபர்ஸ்ட் டெஸ்க் இது வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்க், இது வந்து செகண்ட் டெஸ்க், இது வந்து தேர்ட் டெஸ்க். அப்போ இங்கே தான் யார் இருக்கா, ஜெகத் இருக்கான். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம வந்து பொசிஷன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு அதுதான் கேட்டிருக்காங்க, ஜெகத்தோட பொசிஷனை மார்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் கொஸ்டின் கூடயே ஆன்சர் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ ஜெகத் எங்கே இருக்கான், ஜெகத் வந்து தேர்ட் டெஸ்க் ஃபஸ்ட் ரோவில் இருக்கான். ஸோ இதுதான் தேர்ட் டெஸ்க் ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ ஜெகத்ஸ் கேட் சீஸ் ஹிம் சிட்டிங் ஆன் த தேர்ட் டெஸ்க் இன் த ஃபர்ஸ்ட் ரோ. மார்க் ஜெகத்ஸ் பொசிஷன் இந்த பிக்சர், மார்க் பண்ணியாச்சு. டிஸ்கிரைப் த பொசிஷன் ஆஃப் த ப்ளூ பேக். ப்ளூ பேக்கோட பொசிஷன் கேட்குறாங்க. ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், ப்ளூ பேக் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இதோட பொசிஷன் என்னது, இது ஃபர்ஸ்ட் டெஸ்க்குன்னு சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ரோன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக, ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்க் இன் ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் டெஸ்க் இன் ஃபர்ஸ்ட் ரோ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் டு யூ சி ஆன் த மிடில் டெஸ்க் ஆஃப் த செகண்ட் ரோ. செகண்ட் ரோ எங்கே இருக்குது, இதுதான் செகண்ட் ரோ. இதில் மிடில் டெஸ்கில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன இருக்குது, ரெட் வாட்டர் பாட்டில். வெரி குட். அப்போது ரெட் வாட்டர் பாட்டில். வேர் இஸ் த நோட் புக் கெப்ட், த ஃபர்ஸ்ட் டெஸ்க் இன் த செகண்ட் ரோ ஆர் த மிடில் டெஸ்க் இன் த தேர்ட் ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் புக் எங்கே வச்சுருக்காங்க, நோட் புக் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இது வந்து எந்த ரோவில் இருக்குது, மிடில் டெஸ்க் இன் த தேர்ட் ரோ. மிடில் டெஸ்க் இன் த தேர்ட் ரோவில் இருக்குது. கரெக்டாக, அவங்க 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதில் செகண்ட் ஆப்ஷன் மிடில் டெஸ்க் இன் த தேர்ட் ரோ. கரெக்டாக, ஸோ அப்போ இதை நீங்கள் வந்து சர்க்கிள் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க, மிடில் டெஸ்க் இந்த தேர்ட் ரோ. அவங்க இன்னொரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் டெஸ்க் இந்த செகண்ட் ரோ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்க் இந்த செகண்ட் ரோவில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆப்ஷன் தான் எழுதணும், மிடில் டெஸ்க் இந்த தேர்ட் ரோ. ஓகேவா, நெக்ஸ்ட் ட்ரா அண்ட் ஆப்பிள் ஆன் த தேர்ட் டெஸ்க் ஆஃப் த செகண்ட் ரோ. செகண்ட் ரோ எங்கே இருக்குது, இதுதான் செகண்ட் ரோ. தேர்ட் டெஸ்கில் நம்ம ஆப்பிள் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டெஸ்க், இது செகண்ட் டெஸ்க், அண்ட் இதுதான் தேர்ட் டெஸ்க். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆப்பிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ரெட் கலரில், ஆப்பிள். ஸோ நம்ம மேலே வந்து க்ரீன் கலர்.
ஸோ லீஃப்லாம் ட்ரா பண்ணியாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரிட் கேம் பார்க்க போகிறோம். போலு, நவ் யூ ஹேவ் டு ட்ரா த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த கிரிட் பை ஃபாலோயிங் மை க்ளூஸ். ட்ரா த பால் அட் த பாட்டம் லெஃப்ட் கார்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? இந்த கேர்ள் நேம் என்னது? ராணி. ராணி, கரெக்டாக. ஸோ ராணி என்ன சொல்கிறாங்க போலு கிட்ட அப்படின்னா, ஸோ ராணி வந்து போலு கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீ ட்ரா பண்ணணும், கிரிட்டில் வந்து ட்ரா பண்ணணும், நான் என்ன க்ளூ கொடுக்குறேனோ அந்த க்ளூவை ஃபாலோ பண்ணி நீ ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ கொடுக்குறா. என்ன க்ளூ கொடுக்குறான்னா, ட்ரா த பால் அட் த பாட்டம் லெஃப்ட் கார்னர் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இங்கே தான் போலுவோட கிரிட் இருக்குது, இதில் தான் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்க. பாட்டம் லெஃப்ட் கார்னர் அப்படின்னா எங்கே இருக்கும்? இதுதான் பாட்டம்னா கீழே, இது ரைட், இது லெஃப்ட். உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரைட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லெஃப்ட். பாட்டம்ன்றது கீழே, அப்போ பாட்டம் லெஃப்ட் கார்னர்னால் இது தான். ஸோ இதுதான் பால் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறா? ஸோ ஃபர்ஸ்ட் டைலாக் வந்து கம் லெட்டஸ் ப்ளே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் இந்த டைலாக் வருது. நெக்ஸ்ட் என்ன டைலாக்னா, ஓகே இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ அவன் ட்ரா பண்ணுறப்ப என்ன சொல்கிறான்? இது வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்குது, ஃபர்ஸ்ட் காலமில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்? ட்ரா பண்ணிகிட்ருக்கான். அந்த பிக்சரில் பார்க்குறீங்கல்ல, ட்ரா பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். ரிமைனிங் க்ளூஸ்லாம் இங்கே நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹியர் ஆர் த க்ளூஸ் கிவன் பை ராணி டு ஃபில் த கிரிட். அண்ட் எரேசர் அட் த டாப் ரைட் கார்னர். ரைட் சைடு டாப்பில், இதுதான ரைட் சைடு டாப்பில் வந்து நம்ம வந்து எரேசர் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஓகேவா? எரேசர். ஸோ நீங்கள் வந்து ஒரு கியூபாய்ட் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே. எ பென்சில் இன் த டாப் லெஃப்ட் கார்னர். டாப்பில் லெஃப்ட் கார்னரில் என்ன இருக்கான்? பென்சில் இருக்கான். ஸோ பென்சில் ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் ஆப்பிள் இன் த மிடில் ஆஃப் த செகண்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம். இதுதான் செகண்ட் ரோ, இதுதான் செகண்டு காலம். கரெக்டாக? அதில் மிடில் வந்து என்ன வரைய சொல்கிறாங்க? ஆப்பிள் வரைய சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆப்பிள் வரைஞ்சிருவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து எ வாட்டர் பாட்டில் இந்த தேர்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம். இது தேர்ட் ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. தேர்ட் ரோவில் செகண்ட் காலம் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்கிறாங்க? வாட்டர் பாட்டில் வந்து வரைய சொல்கிறாங்க. ஸோ வாட்டர் பாட்டில் வரைஞ்சாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? உங்களுக்கு இந்த இடத்துல காலம் ரோ அவங்களே கொடுத்துட்டாங்க. காலம் 1, காலம் 2, காலம் 3, ரோ 1, ரோ 2, ரோ 3. அதை கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணிடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். இதுவும் கிரிட் கேம் தான். கிரிட் கேம்லேயே வந்து ட்ரெஷர் ஹண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெஷர்னால் என்ன சொல்கிறது? ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஸ்பெஷல் திங்ஸ், ஏதாவது ஸ்பெஷல் டாய் அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வேல்யூயபிள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஹண்ட்டுனா என்னது? கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இன் திஸ் கேம் ஒன் பிளேயர் ஹேஸ் டு திங்க் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இந்த கேமில் ஒரு பிளேயர் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை திங்க் பண்ணிக்கணும். கிரிட்டில் நிறையா திங்ஸ் இருக்கும், அதில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை திங்க் பண்ணிக்கணும். ஸோ திங்க், ஒன் பிளேயர் ஹேஸ் டு திங்க் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த கிரிட் அண்ட் ஹெல்ப் த அதர் பிளேயர் டு லொக்கேட் இட். அதர் பிளேயர்கிட்ட வந்து அதை லொக்கேட் பண்ணணும். டேரெக்டாக இந்த திங் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை திங்க் பண்ணி வச்சுட்டு அதுக்குடைய லொக்கேஷனை மட்டும் சொல்லிகிட்டே வரணும். இந்த ஒரு 2 ஸ்டெப்ஸ் வந்து லெஃப்ட் போங்க, 3 ஸ்டெப்ஸ் வந்து ரைட்டு போங்க, அந்த மாதிரி சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அந்த ஆப்ஜெக்டை லொக்கேட் பண்ண வைக்கணும், அந்த கிரிட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை. ஸோ அந்த கேம் தான் இப்போ விளையாட போகிறாங்க. லெட்ஸ் சி ஹவு ஜெகட் அண்ட் மினி ஆர் பிளேயிங். ஸோ ஜெகட்டும் மினியும் விளையாட போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஜெகட் தான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை திங்க் பண்ணி வச்சுக்க போகிறான் அவனோட பிரெயினில். மினி வந்து அதை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மினி என்ன சொல்கிறான்? ஜெகத், ஹாவ் யூ தாட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குறான். நீ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை மைண்டில் வச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜெகத் வந்து எஸ் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இந்த இடத்துல நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. மினி டேக்ஸ் 4 ஸ்டெப்ஸ் டு த ரைட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இது ரைட், இது லெஃப்ட். கரெக்டாக? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 4 ஸ்டெப்ஸ் ரைட் போகிறான். ஸோ 1, 2, 3, 4. இப்போ எந்த இடத்துல நிற்கிறா? ஆரஞ்சு இருக்கிற இடத்துல நிற்கிறா. நின்றுட்டு கேட்குறா. யார்கிட்ட கேட்குறா? ஜெகத்கிட்ட கேட்குறா. இஸ் இட் அன் ஆரஞ்ச் அப்படின்னு கேட்குறா. நீ திங்க் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து ஆரஞ்சு தானா அப்படின்னு கேட்குறா. நோ, யூ ஆர் 3 ஸ்டெப்ஸ் அவே. இல்லை நீ வந்து 3 ஸ்டெப்ஸ் தள்ளி இருக்க அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சீனில் பாருங்கள். 3 ஸ்டெப்ஸ் தள்ளி நிற்கிறதுனா அப்போ
எந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸ் அப்படின்றதுக்கு அவள் வந்து எப்படி மூவ் பண்ணுறான்னா, மினி டேக்ஸ் 2 ஸ்டெப்ஸ் டு த லெஃப்ட் அண்ட் 1 ஸ்டெப் அப்வர்ட்ஸ். ஸோ மினி என்ன பண்ணுறா, 3 ஸ்டெப்ஸ் அவன் சொன்னதுனால 2 ஸ்டெப்ஸ் வந்து லெஃப்ட் போகிறா. இது ரைட், இது லெஃப்ட், கரெக்டாக? ஸோ 2 ஸ்டெப்ஸ் இங்கே தானே நிற்கிறா, ஆரஞ்சு இருக்கிற இடத்துல தானே நிற்கிறா. ஸோ 1 2 இந்த மாதிரி போயிட்டு அண்ட் 1 ஸ்டெப் அப்வர்ட், ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டான். அவன் 3 ஸ்டெப்ஸ் சொன்னனால 2 ஸ்டெப்ஸ் வந்து லெஃப்டில் போயிட்டு ஒரு ஸ்டெப் வந்து அப்வர்ட் போயிட்டா. அப்போ வந்து என்ன இருந்துச்சு, கேட் வந்துடுச்சு, கரெக்டாக? இந்த இடத்துல நிற்கிறான். இப்போ ஷீ ரீச்சஸ் த டேஷ் மார்க் மினிஸ் பொசிஷன் ஆன் த கிரிட். ஸோ எங்கே நிற்கிறா இப்போ, கேட்டில் நிற்கிறா. அப்போ இந்த டேஷில் வந்து கேட்னு எழுதிடுங்க. ஆனால் ஜெகட் என்ன சொல்கிறான், நவ் யூ ஆர் ஸ்டில் 2 ஸ்டெப்ஸ் அவே, இன்னும் நீ கரெக்டான இதுக்கு போகலை, இன்னும் நீ 2 ஸ்டெப்ஸ் அவேல தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இப்போதைக்கு அவள் எங்கே இருக்கா, கேட்டில் இருக்கா. கேட்லேருந்து 2 ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த கார் எடுத்துக்கோங்க. கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்லேருந்து காருக்கு போகணுன்னா 1 2 3 ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் போகணும். இப்படி போனாலும் நீங்கள் வந்து 1 2 3 எப்படி போனாலும் 3 ஸ்டெப்ஸ் எடுத்தால் காருக்கு போயிடுது. ஆனால் அவன் 2 ஸ்டெப்ஸ் தான் சொல்கிறான். இப்போ ஆரஞ்சுக்கு போனோன்னா 1 2 3 ஸ்டெப்ஸ் ஆயிடுது, கரெக்டாக? ஃப்ளவருக்கு போகணுன்னாலும் பாருங்கள், 1 2 3 4 ஸ்டெப்ஸ் இருந்தால் தான் ஃப்ளவருக்கு போக முடியுது. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, மேங்கோ தான் இருக்குது. மேங்கோவை கவுண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ கேட் இருக்கிற பொசிஷனில் தானே இருக்கிறா. ஸோ 1 2, அப்போ 2 ஸ்டெப்ஸில் எது போகுது, மேங்கோ. அப்போ மேங்கோ தான் ஜெகத் திங்க் பண்ண அந்த ஆப்ஜெக்ட். ஸோ வாட் ஆப்ஜெக்ட் டிட் ஜெகத் திங்க் ஆஃப், மேங்கோ அப்படின்னு நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.